ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. ஐயோ, இது தெரியாம தான் இவ்வளவு நாள் முழிச்சுக்கிட்டு இருந்தோமா அப்படின்னுட்டுன்னு யோசிக்கிறது மாதிரியான பதிவு தாங்க இது. உண்மைதாங்க, வெற்றியோட மிகப்பெரிய பலம் இதுதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இவ்வளவு தானே, இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கு போட்டும் என்னால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏங்கி தவிக்கத்தாங்க நீங்கள் செய்வீங்க. கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அது வெற்றியோடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வெற்றியாளர்களுமே தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த விஷயம் அப்படின்னா இது மட்டும்தாங்க. அதை நாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க் இப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறி மாறி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் அப்படியே துவண்டு போய் உட்கார்ந்துருந்துருவாங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வர்றதான ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக நீங்களும் இதை லைஃபாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா படிப்பு சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், எதுலேயுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நாம் பண்ணக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான். தோல்வியை சந்திக்காத மனிதன் உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தோல்வியை சந்திக்காத மனிதன் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் கண்டிப்பாக கிடையாது. தோல்வி மட்டும்தாங்க ஒருவருடைய வெற்றிக்கான முதல் படிக்கட்டு அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். தோல்விகளை சந்தித்து வெற்றி கண்டவங்களும் உண்டு. நான் இப்படி தோல்வி அடைஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு முடங்கி கிடந்தவங்களும் உண்டு. ஸோ இதில் 1000 தோல்வியை கண்டு வெற்றி பெற்றவங்க ரொம்பவே பலம் வாய்ந்தவங்களா, ஒரு தோல்வியிலேயே துவண்டு போய் அந்த ஏமை கைவிட்டவங்க பலமானவங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டினை வைக்கிறேன். ஸோ இதில் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக 1000 தோல்விகளையும் தாண்டி அந்த வெற்றிக்கனியை பறிச்சவங்க மட்டும்தாங்க பலசாலி. ஸோ இவங்க கடைபிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதானம். இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே ரொம்பவே முக்கியமான விஷயங்க. நிதானத்தை நாம் இழந்தோம் அப்படின்னா தடுமாற்றம் தாங்க மிஞ்சம். ஸோ அந்த தடுமாற்றும் போது எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே சரியானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த தடுமாற்றத்தில் நமக்கு வரக்கூடியது இந்த நிதானத்தை இழந்து மனநிலையும் சற்று பாதிக்கப்பட்டு ரொம்பவே கோபமாக என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதே தெரியாத ரேஞ்சுக்கு நாம் போயிடுவோம். ஸோ இந்த நிதானத்தை ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டினியூஸாக அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் சிலர் பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல இன்னல்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணியோ இல்லை அப்படியே முடங்கி உட்கார்ந்துருந்தீங்களே அப்படின்னாலே யாருடைய வாழ்க்கை போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தான். ஜஸ்ட் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து அவங்களே நல்லா இருக்கும்போது ஏன் உங்களால் நல்லா இருக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றியோட மிகப்பெரிய பலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதானம் மட்டும்தான். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு குளம் இருக்குது, உங்களுக்கு நீச்சல் கூட தெரியுது. இந்த கரையிலிருந்து எனக்கு அந்த கரைக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் நீந்தி போய்கிட்டே இருக்கீங்க. ஜஸ்ட் எல்லாருக்குமே டயர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகத்தாங்க செய்யும். ஸோ அந்த நடுக்குளத்தில் போகும்போது உங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்ப வந்தாலும் நீங்கள் அதே அளவு பாதையை கடந்து தான் மறுபடியும் இங்கே வந்தாகணும். இல்லை என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேயே நின்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல மூழ்கி உயிர் போகிறது தாங்க மிச்சம். ஸோ எப்போதுமே அந்த இடத்துல நிதானமாக இருந்து யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படபடப்பும் தடுமாற்றமும் நின்று நீங்கள் மீதி கரையை ஈஸியாக அடைஞ்சிடுவீங்க. ஸோ எப்போதுமே ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாதி கரையையோ இல்லது கால்வாசி கரையையோ இல்லது முக்கால் பங்கையோ நீங்கள் முடித்தவங்களாக மட்டும்தாங்க இருப்பீங்க. ஸோ அவ்வளவு தூரம் கடந்த உங்களுக்கு மீதி பாதையை கடக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே சுலபமான விஷயம்தான். எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு இந்த நிதானத்தை மட்டும் இழந்தீங்க அப்படின்னா எல்லாமே கேள்விக்குறியாகத்தாங்க இருக்கும். ஸோ எப்போதுமே நிதானத்தோடு செயல்படுங்க. உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.